2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு புதிய திராவிடக் கழகம் ஆதரவு. விஜய் வருகையினால் எங்கள் கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என புதிய திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் ராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2021 முதல் எங்கள் கட்சி திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றோம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவிற்கு ஆதரவு தருகின்றோம். எங்கள் கட்சிக்கு 3 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். 3 தொகுதிகள் வழங்காவிட்டால் உயர்மட்ட குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம். நானும் விஜய் ரசிகர்தான். விஜய் வருகையால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. நாங்கள் விஜய் கூட்டணிக்கு போக மாட்டோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி ஆகியோர் எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். புதிய திராவிட கழகத்தின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை இருந்துள்ள பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு நாம் எதற்கு சந்திக்கிறோம்னா, நடைபெற்று முடிந்த 30/11/2025 ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மிக பிரம்மாண்டமான முறையில் வெல்லட்டும் சமூகநீதி மாநாடு என்று மாநாட்டை புதிய திராவிட கழகத்தின் சார்பாக என்னோட தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு தலைமை சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கலந்து கொண்டாங்க. அதே போல் அப்பகுதியோட மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும், அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் முத்துசாமி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கே.இ. பிரகாஷ் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.சி. சந்திரகுமார் அவர்களும், நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே.எஸ். மூர்த்தியண்ணன் அவர்களும், ஏ.ஜி. வெங்கடாச்சலம் அவர்களும், ஏனைய திமுகவோட மாநில மாவட்ட கழக நிர்வாகிகளில் கலந்துக்கிட்டு மிக பிரம்மாண்டமான மாநாடு, மிக ஒரு எழுச்சியான மாநாட்டை கொங்கு மண்டலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம நடத்தி காட்டியிருந்தோம். அந்த மாநாடானது லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியிலையும் கொங்கு மண்டலத்திலையும் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த மாநாடு முடிஞ்சு அந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தோம். முதற்கட்டமாக 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு தெரிவித்து தொடர்ந்து சட்டமன்ற, நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அயராது பாடுபட்டு வந்தோம். அதன் அடிப்படையில் புதிய திராவிட கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு சீர்மரபினர் நலவாரிய உறுப்பினர் என்ற ஒரு பதவி வழங்கினாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டில் நல்லாட்சி வழங்கி கொண்டுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வரோட கரத்தை வலுப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அன்னைக்கு நம்ம வந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தோம். அந்த தீர்மானங்களை சில தீர்மானத்தை மட்டும் முன்னாடி வாசிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற புதிய திராவிட கழகத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 3 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். இரண்டாவது கோரிக்கையாக வேட்டுவ கொண்ட சமுதாயத்தோடு உட்பிரிவுகளான வேட்டைக்காரர், வேட்டைக்கார நாய்க்கர், வேட்டைக்கார கவுண்டர், பூலுவு கவுண்டர், பூலுவு வேட்டுவர், புன்னம் வேட்டுவ கவுண்டர், வேட்டைக்கார நாய்க்கர், வேடர், வேட்டுவர், வில் வேடுவர், மலை வேடுவர், வால்மீகி, வளையர் ஆகிய தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வேட்டுவ கொண்ட சமுதாயம் பிசிலையும் இருக்கிறோம், எம்பிசிலையும் இருக்கிறோம், எஸ்டிலையும் இருக்கோம், டிஎன்சிலையும் இருக்கோம், எஸ்டிலையும் இருக்கோம். ஆகிய பிரிவில் உள்ள அனைத்து பிரிவுகளையும் எம்பிசி என்ற பெயரில் அறிவிக்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சுருந்தோம். அது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் நம்ம வச்சிருந்த போதிலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் வர பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளையும் நாம் வந்து தொகுதி வாரியாக வருகின்ற, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து 234 தொகுதியிலையும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதே போல் மாநாடு முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் வந்து என்னை வந்து ராஜ்கவுண்டர் ஒரு 19 முறை குறிப்பிட்டார் என்று பல்வேறு செய்திகள் ஊடகங்கள் வந்துருந்துச்சு. அதை நானும் பார்த்தேன். அதாவது நான் அந்த கவுண்டருங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா
2013 நம்ம 10ல் ஆரம்பித்து 13 வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டம் அங்கே ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி ராஜ்குமாராக தான் இருந்துச்சு. சில தோழர்கள் வந்து நம்ம கட்சியோட நிர்வாகிகள் வந்து ராஜ் கவுண்டர் அழைக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதிலிருந்து தான் ராஜ் கவுண்டர் பேர் வந்துச்சு. அப்போல்லாம் ராஜ் கவுண்டருங்கிற பேர் இது வெளியே வராமல் இருந்து தமிழ்நாடு முதல்வர் துணை முதல்வர் வந்து கலந்து கொண்ட போது ராஜ் கவுண்டர் பேர் வந்துச்சு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், அதாவது என்னோட பேன் கார்டிலிருந்து ஆதார் கார்டிலிருந்து ஓட்டர் ஐடியிலிருந்து எல்லாமே என்னோட பேர் எஸ் ராஜ்குமார் என்று தான் இருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எஸ் ராஜ்குமார்ங்கிற பேரில் தான் நான் போட்டியிடுங்க தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் திமுக தமிழ்நாட்டில் வந்து ஜாதி அரசியலை ஒழித்து தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் சமூகநீதியை பின்பற்றக்கூடிய ஒரு இந்தியாவில் ஒரு வல்லமையான கட்சியை திமுக தமிழக முதல்வர் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட கரங்களை வலுப்படுத்தும் விதமாக நாங்கள் வந்து கட்டாயம் 234 தொகுதியில் அவர்களை திமுக தலைமை அறிவிக்கின்ற கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு புதிய திராவிட கழகமானது அயராது பாடுபடும் என தெரிவித்துக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு மாண்புமிகு சின்னவர் அவர்களை அனுப்பி வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக அந்த காலகட்டங்களில் மழை பெய்யும், சின்னவர் வரமாட்டார் என்ற ஏகப்பட்ட அரசியல் விமர்சனங்கள் வந்த போதிலும் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சது நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த வேட்டுக்கொண்டு சமுதாய மக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு புதிய திராவிட கழக நிர்வாகிகள் அயராது பாடுபட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதாவதுங்க, அதிமுக வந்து ஒரு வலிமையான கோட்டையாக வந்து இருந்தது உண்மை. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு எம்ஜிஆர் காலத்துலையும் முன்னாள் அம்மாவோட ஆட்சி காலத்துலேயும் அது இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்து 10 தோல்வி பழனிசாமி இருக்கிறனால அதிமுக மிக பெரிய தோல்வி அடையும். அதுவும் மட்டும் இல்லாமல் கொங்கும் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 தொகுதி பார்த்திங்கன்னா பிரதர், ஒரு 10, அதாவது சொல்லப்போனால் நான் இருக்கிற மொடக்கூர் சட்டமன்ற தொகுதி வெறும் 200 ஓட்டில் தோற்றுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரமத்தேலூர் தொகுதி ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டு தோற்றுருக்கு. இது மாதிரி ஒரு 10 தொகுதி வந்து அந்த பகுதியிலே இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய திராவிட கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்து நடைபெற்று முடிந்த இடைத்தேர்தல் சொல்லப்போனால் ஈரோட்டில் இடைத்தேர்தல் மீண்டும் வந்துச்சு. இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். கொங்கு மண்டலத்தில் மாண்பு அண்ணன் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர் ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருக்காரு. அப்படி திறம்பட செயல்படுறதோட எடுத்துக்காட்டாக தான் அந்த பகுதியில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் எல்லாமே வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பகுதியில் எல்லா பகுதியிலுமே சொல்லப்போனால் குறைஞ்சபட்சம் 50,000 வாட்டு 2 லட்சம் வாட்டு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. உறுதியாக 234 தொகுதியிலையும் குறிப்பாக சொல்லப்போனால் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளர் கூடிய 38 தொகுதியிலும் சொல்லப்போனால் 40 தொகுதியிலும் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுங்கிறத நான் கருதுகிறேன். நான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடையும் சாதி மத இனப்பாடு வேறுபாடு இல்லாமல் அனைத்து சங்கங்களையும் சந்தித்து நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஆனால் இது மாதிரி குறைகள் இருக்குது பேசணும் அப்படி சொல்லும்போது அதை உள்வாங்கி அதை வந்து மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தலைமைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே நாங்கள் மாநாடு போட்டிருந்தோம். அப்போ கூட சின்னவர் வரணும் தலைவர் சொல்லும்போது அது வந்து தலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அப்போ செந்தில் பாலாஜி அவர் வந்து வெளியே இருந்த போதில் அதை எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ நாங்கள் சொன்ன போதிலே ஏகப்பட்ட இது இப்போ சின்ன அரசியல் சிக்கல்கள் இருந்த போதிலும் அவர் வந்து மாநாட்டுக்கு வந்தார். கொங்கு மண்டலத்தில் இது வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு அரசியல் கட்சி பெரிய மாநாட்டில் அண்ணன் உதயநிதி அவர்கள் அரசியல் வரலாற்று எதுலையுமே கலந்து கொள்ளவில்லை. அதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த மேற்கு மண்டலத்தில் நடத்தப்பட்டவே அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. அதுவும் இல்லாத ஒரு 30க்கும் மேற்பட்ட சமுதாய தலைவர்கள் மற்றும் இயக்க தலைவர்கள் கட்சி தலைவர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துருந்தாங்க. அப்படிங்கும்போது இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு வருது. எல்லாரும் இந்த தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகை திருவள்ளுவன் அவர் சொல்லி சார்மை சகோதரர் நாகை திருவள்ளுவன் வந்து கரூரில் மாநாடு போகிறாரு. அதே போல் இப்போ எங்கிட்ட செட்டியார் சங்கம் நாடார் சங்கம் இது மாதிரி அனைத்து சமுதாயத்த தலைவர்களும் இன்றைக்கி அணுகி நம்ம பேசக்கூடிய தலைவராக செந்தில் பாலாஜி இருக்காரு. தலைமை அதை ஏற்றுக்கிட்டு அதையெல்லாம் வழிவகை செஞ்சு 1000 ஓட்டாக இருந்தாலும் 100 ஓட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஓட்டு வயசாக அந்த மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறத திமுக அரசு சரியாக செயல்படுது. உறுதியாக கொங்கு மண்டலத்தில் மிக பிரமாண்டமான வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரும் தேர்தலில் நீங்களும் போட்டியிடும் தொகுதிகள் கேட்டீங்க இல்லையா? இதற்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிருக்கீங்களா? வாக்கு சதவீதம் அந்த ரீதியில் மட்டும்தான் இருக்குமா இல்லை எல்லா ரீதியிலையும் இருக்காங்க? அதாவது சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் 70,000 வாக்கு முதல் தொகுதிக்கு 10,000 வரைக்கும் நாங்கள் வந்து
சுமார் 40க்கும் மேற்பட்ட தொகுதியில் நாங்கள் இருக்கிறோம் கொங்கு மண்டலத்தில். இந்த பக்கத்தில் எடுத்தீங்கன்னா தம்பி அறிவிச்சவர் விஜய் மேற்கு மண்டல, அதாவது தொண்டை மண்டல பொறுப்பாளர். இந்த பக்கம் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே வந்து நான் அந்த குறிப்பில் சொன்னல, வேட்டைக்காரன் சொன்னல, அது மாதிரி எங்களோட மக்கள் இந்த பகுதியில் வாங்குறாங்க. அதிகப்படியாக தொண்டை மண்டலத்திலையும் கொங்கு மண்டலத்திலையும் தென் மாவட்டங்கள் நாங்கள் இருக்கிறோம். ஸ்பிரிட்டாக சொல்ல போனால் நானே புதிய திராவிட கழகமானது 22 மாவட்ட செயலில் வச்சுருக்கிறோம். 22 மாவட்டத்தில் அமைப்பு வச்சுருக்கோம். அதனால இந்த முறை நாம் வந்து அதாவது உறுதியாக வேகமாக செயல்படுறதுக்கு திமுக வந்து அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு தரும்போது நாங்களும் பரவாயில்ல எல்லாத்தையும் சேர்ந்து வாக்கு சேகரிக்கும் போது கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்குங்கிறது உறுதியாக நான் சொல்ல முடியும். 30 இடமல்ல தலைவரே, 3 இடங்கள். ஆமாம் ஆமாம். நான் உறுதியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள், மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள், இது மாதிரி மாவட்ட செயலாளர்ந்து அதாவது அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு தெரியும். சரிங்களா? அதுவும் இல்லாத தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கக்கூடிய தமிழக அரசோட ஆட்சி வரும் நாங்கள் நினைக்கிறோம். உறுதியாக எங்களுக்கான அங்கீகாரம் தருவார். அந்த அங்கீகாரத்தின் ஒரு அங்கமாகத்தான் அந்த மாநாட்டில் அவர் வந்து கலந்து கொண்டது. உறுதி எங்களுக்கு தர 5 வருஷம் நாங்கள் விடாத தொடர்ந்து நாங்கள் வந்து திமுக ஆதரவு வந்துகிட்டு இருக்கோம். அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறவே கிடையாது. மற்றவங்களாட்ட இங்கே பேச அங்கே பேசல, திமுக தான் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம். திமுக எங்களுக்கான அங்கீகாரம் உறுதியாக தருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தரலைங்கன்னா மறுபடியும் பேசுவோம். நான் நாட்களுக்கு இன்னொரு 10 நாள் வேட்பாளர் லிஸ்ட்டே வந்துட போகுது. உறுதியாக அந்த பெயர் பட்டியலில் எங்களோட பெயர் கட்டாயம் அங்கம் வகிக்குங்கிறத நான் நம்புகிறோம். விஜய் வந்திருக்காரு. இதனால நம்மளுடைய அதாவதுங்க அவர் நாம் நடிகராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும் நடிகராக. ஆனால் அரசியல் ஸ்டாண்டில் வந்து நிறையா புரிதலும் இன்னும் நம்ம பத்தலைங்கிறத தெரிவிக்கும் போது அங்கே கொங்கு மண்டலத்தில் பெரிய பாதிப்பு வந்து திரு விஜய் அவர்களால் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. தொகுதிக்கு பெரிய அளவில் நீங்களே எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அங்கே தாக்கத்தை இல்லைங்கிறத உண்மை. அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு வித்தியாசம் தெரியும். நாங்கள் விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது இப்போ எம்பிசியில் நாங்கள் எதுக்காக கேட்குறோம் சார், வந்து இப்போ எல்லா சமூகம் எடுத்துங்க. எங்கள் பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாயம் வந்துன்னா 18 பிரிவுகள் உருவாக்கி உள்ள வாங்கியிருந்தால் ஒரு பேராக கொங்கு வேளாளர் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 18 உட்பிரிவுகளை கொண்டாந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாடார் சமூகமாக இருக்கட்டும், தேவர் சமுதாயமாக இருக்கட்டும், இல்லை வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், எல்லா சமூகமே ஒருங்கிணைச்சு தான் வந்து ஒவ்வொரு பேரில் அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு லீடர் இது வரைக்கும் வந்ததில்லை. 20 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இப்போ ரீசெண்டாக இந்த 20 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வேட்டுக்கொண்டோட குரல் ஒலிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம், வாரிய தலைவராக இருந்திருக்கிறோம், மாவட்ட கழக செயலாளரும் திமுக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வருங்காலங்களில் அந்த அங்கீகாரம் மறுக்கப்படுது. இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறனால என்ன போகுது சொல்லணும்னா நம்ம ஸ்ட்ரென்தன் தமிழ்நாடு முழுக்க தெரிய போகுது. அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கேட்டு வாங்கிட முடியும். எஸ்டியில் மட்டும் பெரிய வந்து அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, இல்லை அந்த சமூகம் முன்னேறி போயிடுச்சுன்னு கேட்டால் இல்லை. அதுக்காகத்தான் ஒரே பேரில் வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகமானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த ஈரோடு மாவட்டத்தில் 30/11/2025 வெள்ளட்டும் சமூகநீதி மாநாடு என்ற ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களோட நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதேபோல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்போனால் மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களும், மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் கே பிரகாஷ் அவர்களும், நாமக்கல் மாவட்ட செயலர் KS மூர்த்தி அவர்களும், அதே போல் VC சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினர் VC சந்திரகுமார் அவர்களும், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் AG வெங்கடாச்சலம் அவர்களும், ஏனைய மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க.
லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட மாநாடு மிக பிரம்மாண்டமாக கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. எங்களை போன்ற அரசியலே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரசியல் அங்கீகாரம் இல்லாத சமுதாயத்திற்கு அரசியல் உரிமையை கட்டாயம் அவர் மீட்டுத் தருவார் என்று நம்புகிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய திராவிட கழகத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மாண்புமிகு சின்னவர் அவர்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் எங்களை அங்கம் வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. உறுதியாக புதிய திராவிட கழகத்திற்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் நாங்கள் கேட்கின்றோம். அவர்கள் கொடுக்கின்ற உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். KS ராஜ்கவுண்டர் என்று அழைக்கின்ற என்னை நான் S ராஜ்குமார் என்ற பெயரில் போட்டியிடுவேன் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு நல்ல பேருக்கு தான் வாக்கானது கிடைக்கப்பட போது. இன்னும் அதில் சொல்ல போனால் நாங்கள் அதிகப்படியாக வாழக்கூடிய கொங்கு மண்டலத்தில் நாங்கள் போட்டியிடுற மாதிரி இருக்கும். கொங்கு மண்டலத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 தொகுதிகள் கேட்குறோம். அந்த 2-3 தொகுதியுமே எங்களுக்கு ஃபேவரான தொகுதி தான். அதில் எந்த தொகுதியில் கூட்டாலும் நாங்கள் போட்டியிடுவோம். கட்டாயம் உதயசூரியன் நின்று இதுவரைக்கும் கொங்கு மண்டலத்தில் அந்த தொகுதியில் யாரும் போட்டியிட்டு நான் சொல்கிறேன் நபர்கள் யாரும் பெறாத வாக்குகளை குறைஞ்சபட்சம் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்புங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.